வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்கள் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்திய அரசியலமைப்பு என்பது நமது நாட்டின் அடிப்படை சட்டம் ஆகும். இந்தியாவில் அரசு எவ்வாறு செயல்பட வேண்டும், குடிமக்களின் உரிமைகள் என்ன, அரசின் அதிகாரங்கள் எவ்வாறு பகிரப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படையை அரசியலமைப்பு வழங்குகிறது. இந்திய அரசியலமைப்பு பல்வேறு சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. இந்த காணொளியில் இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்களை எளிமையான முறையில் புரிந்து கொள்வோம். வாருங்கள் வீடியோவிற்கு செல்லலாம். 1. எழுதப்பட்ட மற்றும் விரிவான அரசியலமைப்பு. இந்திய அரசியலமைப்பு ஒரு எழுத்துப்பூர்வமான அரசியலமைப்பு ஆகும். இதில் அரசின் அமைப்பு, அதிகாரங்கள், குடிமக்களின் உரிமைகள், தேர்தல்கள், நீதித்துறை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன. அதனால் இந்திய அரசியலமைப்பு உலகின் மிக விரிவான எழுதப்பட்ட அரசியலமைப்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. 2. இறையாண்மை, சமத்துவம் மற்றும் ஜனநாயகம். அரசியலமைப்பின் முகவுரையில் இந்தியா இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற, ஜனநாயக குடியரசு என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் இந்தியாவில் அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகள் வெளிப்படுத்தப்படுகின்றன. 3. கூட்டாட்சி அமைப்பு. இந்தியாவில் அதிகாரங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் அதிகாரங்கள் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ஒருங்கிணைந்த பட்டியல் என அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டுள்ளன. இதனால் இந்தியா ஒரு கூட்டாட்சி அம்சங்களை கொண்ட நாடாக விளங்குகிறது. நாடாளுமன்ற ஆட்சி முறை. 4. நாடாளுமன்ற ஆட்சி முறை. இந்தியா நாடாளுமன்ற ஆட்சி முறையை பின்பற்றுகிறது. மத்திய அளவில் குடியரசுத் தலைவர் நாட்டின் அரசியலமைப்பு தலைவராக உள்ளார். பிரதமர் மற்றும் அமைச்சரவை அரசின் நிர்வாகத்தை நடத்துகின்றனர். அதேபோல் மாநிலங்களில் ஆளுநர் அரசியலமைப்பு தலைவராகவும், முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை நிர்வாகத்தை நடத்துபவர்களாகவும் உள்ளனர். அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு குடிமக்களுக்கு சில முக்கியமான அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. உதாரணமாக சமத்துவத்திற்கான உரிமை, சுதந்திரத்திற்கான உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திரத்திற்கான உரிமை, பண்பாட்டு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு சட்ட பரிகாரங்களுக்கான உரிமை. இந்த உரிமைகள் குடிமக்களின் சுதந்திரத்தையும் கண்ணியத்தையும் பாதுகாக்க உதவுகின்றன. 6. அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள். அரசியல் அமைப்பில் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி எனப்படும் அரசின் கொள்கை வழிகாட்டும் நெறிமுறைகள் உள்ளன. இவை நாட்டில் சமூக மற்றும் பொருளாதார நீதியை ஏற்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை அரசுக்கு வழங்குகின்றன. உதாரணமாக மக்களின் நலன், சமத்துவம் மற்றும் சமூக நீதியை மேம்படுத்துவது போன்ற நோக்கங்கள் இதில் அடங்குகின்றன. அடிப்படை கடமைகள். குடிமக்களுக்கு உரிமைகள் இருப்பதை போலவே நாட்டின் மீது சில அடிப்படை கடமைகளும் உள்ளன. உதாரணமாக அரசியலமைப்பை மதித்தல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல், நாட்டின் ஒற்றுமையை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை பாதுகாத்தல், அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல் போன்ற கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. சுயாதீனமான நீதித்துறை. இந்தியாவில் சுயாதீனமான நீதித்துறை உள்ளது. உச்ச நீதிமன்றம் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றமாகும். நீதித்துறை அரசியலமைப்பை பாதுகாப்பதிலும் குடிமக்களின் உரிமைகளை உறுதி செய்வதிலும் பங்கு வகிக்கிறது. உச்ச நீதிமன்றம் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றமாகும். ஒற்றை குடியுரிமை. இந்தியாவில் ஒற்றை குடியுரிமை என்ற கொள்கை உள்ளது. அதாவது இந்திய குடிமக்கள் அனைவரும் இந்திய குடிமக்கள் என்ற ஒரே குடியுரிமையை கொண்டுள்ளனர். அமெரிக்கா போன்ற சில கூட்டாட்சி நாடுகளுடன் ஒப்பிடும்போது இது இந்திய அரசியலமைப்பின் தனிச்சிறப்பாகும். 10. உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை. இந்தியாவில் தகுதியுடைய அனைத்து குடிமக்களுக்கும் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது 18 வயது நிறைவடைந்த இந்திய குடிமக்கள் சட்டப்படி தகுதி உடையவர்களாக இருந்தால் தேர்தல்களில் வாக்களிக்கலாம். இதன் மூலம் மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். 11. சமய சார்பின்மை. இந்திய அரசியலமைப்பு அனைத்து சமயங்களையும் சமமாக மதிக்கிறது.
அரசு எந்த ஒரு குறிப்பிட்ட சமயத்தையும் அரசின் அதிகாரப்பூர்வ சமயமாக ஏற்றுக்கொள்ளாது. ஒவ்வொரு நபருக்கும் தனது சமயத்தை நம்பவும், கடைப்பிடிக்கவும், பரப்பவும் அரசியலமைப்பு வழங்கியுள்ள சட்ட பாதுகாப்புகளுக்குள் சுதந்திரம் உள்ளது. 12. அரசியலமைப்பின் நெகிழ்வுத் தன்மையும் கடினத்தன்மையும். இந்திய அரசியலமைப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் அதன் கலப்புத்தன்மை. இந்திய அரசியலமைப்பு பிரிவுகளை எளிதான முறையில் திருத்த முடியும். ஆனால் சில முக்கியமான பிரிவுகளை திருத்துவதற்கு சிறப்பு நடைமுறைகள் தேவைப்படுகின்றன. எனவே இந்திய அரசியலமைப்பு முழுமையாக நெகிழ்வானதோ அல்லது முழுமையாக கடினமானதோ அல்ல. சுருக்கமாக நண்பர்களே, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய சிறப்பம்சங்களை மீண்டும் நினைவில் கொள்வோம். எழுதப்பட்ட மற்றும் விரிவான அரசியலமைப்பு, ஜனநாயக குடியரசு, கூட்டாட்சி அம்சங்கள், நாடாளுமன்ற ஆட்சி முறை, அடிப்படை உரிமைகள், அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள், அடிப்படை கடமைகள், சுயாதீன நீதித்துறை, ஒற்றை குடியுரிமை, உலகளாவிய வயது வந்தோர் வாக்குரிமை, சமய சார்பின்மை, நெகிழ்வுத்தன்மை மற்றும் கடினத்தன்மையின் கலவை. முடிவுரை. இந்திய அரசியலமைப்பு என்பது வெறும் சட்டங்களின் தொகுப்பு மட்டுமல்ல, அது இந்திய ஜனநாயகத்தின் அடித்தளம் ஆகும். நமது உரிமைகள், கடமைகள், அரசின் அதிகாரங்கள் மற்றும் ஜனநாயகத்தின் செயல்பாடு ஆகியவற்றை புரிந்து கொள்ள அரசியலமைப்பை பற்றி அறிந்து கொள்வது மிகவும் முக்கியம். இந்திய அரசியலமைப்பை அறிந்து கொள்வோம், நமது உரிமைகளையும் கடமைகளையும் புரிந்து கொள்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.